character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good afternoon 10th standard students. Today we are going to start a new lesson, atoms and molecules. Before going to the lesson, let us see the learning objectives in this lesson. Okay? By learning this lesson, we can acquire the ability to learn about the atoms and molecules. So, at the end of the session, பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம்னா என்ன, மாலிகுல்னா என்ன, அதுடைய பண்புகள் என்ன எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். Comprehend atomic mass and molecular mass. அது மட்டும் இல்லாமல் அட்டாமிக் மாஸு, மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம படிப்போம். And have the information about gram atomic mass and gram molecular mass. Gram அட்டாமிக் மாஸும் அது மட்டும் இல்லாமல் கிராம் மாலிகுலர் மாஸும் அதோடைய இதையும் நம்ம படிப்போம். அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேகரிக்க முடியும். Perceive the intended meaning of Avogadro's hypothesis of gases. Avogadro hypothesis of gases உடைய இன்ஃபர்மேஷன் நம்மளால் கேதர் பண்ண முடியும். Then interpret the application of Avogadro's hypothesis. அப்படியே அப்ளிகேஷன் மீன்ஸ் அதோட யூசஸ், Avogadro hypothesis எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். And determine the atomicity of a molecule. இதை ஒரு மாலிகுல் கொடுத்தாங்கன்னா அதோடைய atomicity என்ன நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். And interpret the relation between vapor density and relative molecular mass. ஸோ வேப்பர் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இரண்டுடைய ரிலேஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? Have the facts about the relationship between the volume of a gas and the number of molecules present in the volume of gasக்கும் number of molecules in the present எவ்வளோ இருக்குது அதோடைய facts நம்மளால் find out பண்ண முடியும். Grasp the idea of mole concept and solve many problems. ஸோ மோல் கான்செப்ட் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். Calculate the percentage of composition of a compound. பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம காம்போசிஷன் ஆஃப் காம்பவுண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஒன் பை ஒன் நம்ம இதை பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. Introduction. You have learnt in your lower classes the matter is around us everywhere. ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ் ரூம் எடுத்தோன்னா நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குது, லைட்டு, ஃபேனு, டேபிள், சேர், அகெயின் டஸ்டர், மார்க்கர், போர்ட், ஓகே எவ்ரிதிங். ஸோ ஏதோ ஒன்று இந்த தட் இஸ் த மேட்டர் இஸ் அரவுண்ட் அஸ் எவ்ரிவேர். நம்மளை சுற்றி ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான். த மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். எந்த ஒரு மேட்டர் எடுத்தாலும் it is made up of what? Atoms. So curiously, the idea of atom was first proposed by Greek philosophers in the 5th century BC. That is BCE. ஓகேங்களா? ஒரு கிரீக் ஃபிலாசபர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஐடியா ஆஃப் ஆட்டம், அணு அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்த கான்செப்டை கொண்டு வராங்க. பட் திஸ் தியரி வாஸ் மோர் ஃபிலாசபிக்கல் தென் சயின்டிஃபிக். ஆனால் அவர் என்ன ஆச்சு கொண்டு வந்தார் அந்த ஐடியாவை, ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப தத்துவமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? சயின்டிஃபிக்காக சொல்கிறத விட தத்துவமாக போயிடுச்சு. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, இட்ஸ் மோர் ஃபிலாசபிக்கல் தென் சயின்டிஃபிக். த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் தியரி ஆஃப் தி ஆட்டம் was proposed by John Dalton.
ஓகே ஃபர்ஸ்ட் யார் நமக்கு இந்த ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க இந்த தியரி, தட் இஸ் atom was proposed by John Dalton. Okay, is the name of the scientist. Few of the postulates of Dalton's theory about an atom were found incorrect by the later. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய போஸ்ட்லேட்ஸ்னால் ஆட்டம்னா இப்படி இருக்கும் நிறைய போஸ்ட்லேட்ஸ் கொடுத்தாரு. அதில் கொஞ்சம் வந்து தவறுதலாக போயிடுச்சு. ஓகே, தட் இஸ் இன்கரெக்ட் பை த லேட்டர். பின்னாடி வந்தவங்க அதெல்லாம் தப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. On studies made by J.J. Thomson, Rutherford, Niels Bohr and Schrödinger. ஸோ இவங்க பின்னாடி வந்த அவங்கெல்லாம் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஜேஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர் அண்ட் ஸ்க்ராடிங்கர், இவங்களும் சயின்டிஸ்ட் தான். சரிங்களா? ஸோ ஜான் டால்டன் சொன்னது தவறு அப்படின்னு சில ஸ்டடீஸ்லாம் பண்ணி சொல்கிறாங்க. சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த லைட் ஆஃப் த ரிசல்ட் of the researchers, most of the limitations of the Dalton's theory were removed. ஸோ இதனால் என்ன பண்ணாங்க, இவங்க ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் தவறுன்னு சொன்னதால் டால்டன்ஸ் தியரி அவர் எழுதினார்லேயே அந்த தியரியுடைய லிமிட்டேஷன்ஸ் நிறையா வந்து ரிமூவ். ஓகே, அண்ட் a new theory known as modern atomic theory. ஃபஸ்ட்டு டால்டன் தியரி தான் ஃபேமஸாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்குது, இது வந்து ஏற்றுக்க முடியாது, நிறைய ரிசர்ச் பண்ணி சொன்னதால் நியூவாக அந்த தியரின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஓகே, வாஸ் புட் ஃபார்வர்ட், அதை முன் வச்சாங்க. த மெயின் போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் த மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஓகேங்களா? சரி, இவங்க வச்சாங்க இல்லையா அந்த மெயின் போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். An atom is no longer indivisible. ஆட்டம் வந்து டிவைசிபிள்னா பிரிக்க முடியும், இன்டிவிசிபிள்னா பிரிக்க முடியாதது அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் த டிஸ்கவரி, எப்போ? ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் த எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஃபஸ்ட்டு ஆட்டத்தை வந்து பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் என்னென்ன இருக்குது? ஆஃப்டர் த டிஸ்கவரி என்னென்ன சொன்னாங்க? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே இருக்குது. அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ தட் இஸ் an atom is no longer indivisible. ஓகேங்களா? atoms of the same element may have different atomic mass. சேம் எலமெண்ட்னா ஒரே எலமெண்ட் எது வேணா இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், ஹீலியம் இருக்கலாம், ஒரே எலமெண்ட் இருக்கலாம். பட் இட் ஹாவ் வாட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அதோட அட்டாமிக் மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஸ்கவரி ஆஃப் ஐசோடோப்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சேம் எலமெண்ட். ஓகேங்களா? சேம் எலமெண்ட்டு பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருந்ததுன்னா அது பேர் ஐசோடோப்ஸும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் குளோரின் வந்து சேம் எலமெண்ட், ஒரே எலமெண்ட்டா, ஆனால் இதோடைய அட்டாமிக் மாஸ் பாருங்கள் டிஃபர் ஆகிருக்கு. ஹியர் இட் இஸ் 35, ஹியர் இட் இஸ் 37. ஸோ இட் இஸ் டிஃபர்டு, நோ? எஸ். Atoms of the different elements may have same atomic masses. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சேம் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ் பார்த்தோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு சேம் அட்டாமிக் மாசஸ் இருக்கும், வைஸ் வர்சா. ஓகே, ஸோ டிஸ்கவரி ஆஃப் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு கேஸில் இட் இஸ் ஐசோடோப்ஸ், ஹியர் இட் இஸ் ஐசோபார்ஸ். They are taken as argon and calcium. ARன்றது ஆர்கன். ஓகே, 1840, calcium 2040. இதான் ஒரு பெஸ்ட் ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கால்சியத்துக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட், இது டிஃப்ரெண்ட் எலமெண்ட். ஓகேங்களா? இப்போ இதோடைய அட்டாமிக் மாஸ் 40, இங்கேயும் 40. ஸோ அதுதான் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் சேம் அட்டாமிக் மாஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. The atoms of one element can be transmuted into atoms of other elements. ஓகேங்களா? ஒரு எலமெண்ட்ஸ்லேருந்து இன்னொரு எலமெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். How? In other words, the atom is no longer indestructible. Indestructible-னா அழிக்க முடியும், indestructible-னா அழிக்க முடியாதது. So that is அதை தான் என்ன சொல்லுவோம், discovery of artificial transmutation. What is that? ஆர்டிஃபிஷியல், செயற்கையாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு பண்ண முடியும். ஸோ தட் இஸ் நோ லாங்கர் இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
Example, take glucose. Carbon has 6, hydrogen has 12, oxygen has 6. So C is 2, that is carbon is 2, H is hydrogen is 2, oxygen that is equal to carbon to 6, hydrogen to 12, oxygen to 6. Or simplify panna 2 all apply panna, that is 1 is to 2 is to 1. It means simplest form. And sucrose, glucose sucrose எப்படி பாருங்க C12H22 O11. Again you will see this carbon, hydrogen, oxygen. 12 is to 22 is to 11. Okay, that is the means that may not always combine in a simple whole number ratio. Okay. Atom is the smallest particle that takes part in a chemical reaction. So chemical reaction நடக்குதுன்னா அந்த atom வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன particle. It is the smallest particle in chemical reaction. Okay. The mass of an atom can be converted into energy. The mass of an atom actually a atom உடைய mass பார்த்தா என்னமா convert ஆகும்? எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? For example, Einstein's equation, famous equation, E equal to mc square. Where E is equal to energy and m is mass and c is velocity. Okay. The modern atomic theory is the basis for all the studies of chemical and physical processes that involve atoms. So in the modern atomic theory, first Davis theory. The modern atomic theory is the basis for all the studies of chemical and physical processes that involve atoms. The modern atomic theory பார்த்தோம் இல்லையா, ஜான் ஆல்டம் தியரி பிறகு வந்தது மாடர்ன் அட்டாமிக் தியரி. இதுதான் வந்து எல்லாத்துடைய பேசிஸும் எதுக்கு? ஃபார் த ஸ்டடீஸ் ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராசஸ் தட் இன்வால்வ் ஆட்டம்ஸ். ஒரு ஆட்டத்துடைய கெமிக்கல் ப்ராசஸோ இல்லை ஃபிசிக்கல் ப்ராசஸோ. ஃபிசிக்கல்னால் அது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதோ ஒரு 2 கெமிக்கல் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வர்றது, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சொல்கிறோம் இல்லையா, லைக் திஸ். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? மாடர்ன் அட்டாமிக் தியரி. யூ ஹேவ் ஸ்டடிட் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் அபவுட் அன் ஆட்டம் இன் யுவர் லோயர் கிளாஸஸ். இந்த லோயர் கிளாஸஸில் இந்த ஆட்டத்துடைய ஃபண்டமெண்டல் ஐடியாஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. Let us discuss some more concepts about atoms in this lesson. லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இந்த லெசனில் படிக்கலாம். சரிங்களா? ஆட்டம்ஸ் அண்ட் அட்டாமிக் மாஸ். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். As you know, anything that has mass and occupies space is called matter. ஏதோ ஒன்று, ஓகே, எனிதிங் எது வேணால் இருக்கலாம். ஓகே, that has mass, மாஸ்னா அதுக்கான எடை, ஓகேங்களா, வெயிட் சொல்லலாம். அண்ட் ஆக்குப்பை ஸ்பேஸ், அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து இடத்த பிடிச்சிக்கும், அதுக்குன்னு ஒரு வெயிட்டு, அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் திஸ் மார்க்கர், இதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா, இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு மேட்டர். ஸோ ஸ்பேஸ் இஸ் கால்ட் மேட்டர். ஆட்டம்ஸ் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். ஃபஸ்ட்டு அதுக்கு மாஸ் இருக்கும், ஆக்குப்பை ஸ்பேஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து ஆட்டம்ஸ் மேட்டருடைய பில்டிங் பிளாக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ். ஓகேங்களா? எப்படி நம்ம செங்கல் கட்டி கட்டி வீடு ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஆட்டம்ஸ் ஒன்று சேர்க்க which one is building blocks of matter. Since the matter has mass, எப்படி பார்த்தோம் இல்லையா, it has mass and occupies space. So matter has mass, it must be due to its atom. இந்த மாஸுக்கு எப்படி வெயிட் வருது? ஆட்டம்லாம் சேர்ந்தால் தானே மேட்டர் சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக ஆட்டத்துக்கும் நம்மளுக்கு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த மாடர்ன் அட்டாமிக் தியரி, மாடர்ன் அட்டாமிக் தியரி படி என்ன சொல்கிறாங்க? An atom contains subatomic particles such as protons, neutrons and electrons. ஸோ ஒரு மாடர்ன் அட்டாமிக் தியரியில் ஒரு ஆட்டத்துக்கு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அது என்னென்னா ப்ரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னு பார்த்தோம். மேட்டர் வந்து மேட்டரில் ஆட்டம் வந்து பில்டிங் பிளாக்ஸாக இருக்குதுன்னு பார்த்தோம். இதுக்கு வந்து ஸ்பேஸு, மாஸ் இருக்குது. எதுக்கு? மேட்டருக்கு. அப்போ கண்டிப்பாக ஆட்டத்துக்கும் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்.
அடுத்த கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, மாடர்ன் அட்டாமிக் தியரி படி ஒரு ஆட்டத்துக்கு சப் அட்டாமிக்ஸ் அதோடைய உட்கூறுகள் என்னவா இருக்குன்னா புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஒரு ஆட்டம் எடுக்கிறோம், இப்போ நியூட்ரான் இருக்குது, அகைன் இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் இது எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் பாருங்கள், நியூக்ளியஸ் அப்படின்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அவுட்டர் இந்த ஆர்பிட்டெல்லாம் எலக்ட்ரான் இருக்கும், நியூக்ளியஸில் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் சேர்ந்தது தான் நம்மளுக்கு நியூக்ளியஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுதான் 3 சப் பார்ட்டிகல்ஸில் பிரிக்கிறாங்க, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹாவ் கன்சிடரபிள் மாஸ். இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மாஸ் இடை இருக்குது. பட் எலக்ட்ரான்ஸ் டோன்ட் ஹாவ் சச் அ கன்சிடரபிள் மாஸ். ஆனால் இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு கன்சிடரபிள் மாஸ் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. விச் தியரி? மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஓகேங்களா? Thus, the mass of an atom is mainly contributed by its protons and neutrons. ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆட்டம் உடைய மாஸ் எதை மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானை மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இதுக்கு தான் வந்து மாஸ் வந்து நம்ம கன்சிடரபிள் மாஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் அதுவே எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் மாஸ் இல்லைன்றதை பார்த்தோம். ஸோ ஒரு ஆட்டத்துடைய இதை பார்க்கணும்னா புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானுடையது மெயின் டார்கெட். ஓகே, is and hence the sum of the number of protons and neutrons of an atom is called as mass number. So அதனால என்ன சொல்றாங்க, sum of, sumனா addition. ஓகே, sum of proton plus neutron, இதுதான் வந்து mass number சொல்றாங்க. What is that? mass number. ஓகே, இந்த கான்செப்ட் புரியுதா? இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நமக்கு சொல்றாங்கன்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஓகே, நாட் Dalton's atomic theory. The individual atoms are very small and it is difficult to measure their masses. ஒரு இண்டிவிஜுவல்னா தனித்தனியாக ஒரு ஆட்டம் எடுத்தோன்னா வெரி ஸ்மால், பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் இல்லையா, அண்ட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு மெஷர் தயர் மாஸ். ஒரு குட்டி குட்டி ஆட்டம் எடுத்திங்கன்னா அதை மெஷர் பண்ணுறது கஷ்டம். அதுவே யூ கேன் மெஷர் த மாஸ் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் மெட்டீரியல்ஸ் இன் கிராம் ஆர் கிலோகிராம். கிராமே நம்மளுக்கு கம்மி தான், அதுவே வந்து ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மேக்ரோஸ்கோபிக் மெட்டீரியல்ஸ், பெரிய லெவல் மெட்டீரியல். ஓகேங்களா? The mass of an atom is measured in atomic mass unit. That is short term என்ன சொல்லலாம், AMU சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டம் எடுத்துட்டா அது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் பொமிகிரானட். பொமிகிரானட்குள்ள நிறைய குட்டி குட்டி சீட்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம ஒரு ஆட்டம் எடுத்துங்கன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே ரொம்ப ஸ்மால். ஓகேங்களா? அண்ட் கம்பேரிங் டு திஸ் இஸ் வெரி ஸ்மால். ஸோ இதோட மாசஸ் நம்ம மெஷர் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு சோலார் இதில் இருக்குது, அது மெஷர் பண்ணால் ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஆனால் ஒரு இது எடுத்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் கே 2 grams 3 grams லைக் திஸ் ஆர் திஸ் மச் கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் இவங்க சொல்கிறாங்க. இந்த மாஸை வந்து எந்த மெஷரிங் யூனிட்டில் நான் மெஷர் பண்ணுறேன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட், ஷார்ட்டாக நம்ம AMUன்னு போடலாம். தட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் அப்படின்னா என்ன, இது சொல்லிட்டோம் இல்லையா, அப்படின்னா என்னன்னா இஸ் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் தி கார்பன் 12 ஆட்டம். ஓகேங்களா? ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்னா 1/12. ஒரு அட்டாமிக் மாஸ்ன்றது 1/12. How to write 1/12? Like this, 1/12 of the mass of the carbon 12 atom. ஓகேங்களா? அட்டாமிக் மாஸ், ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்னா எதை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட், கார்பன் 12ன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆட்டம். ஓகேங்களா? அதில் 1/12 ஆஃப் த மாஸ். ஓகேங்களா? 1/12 ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம் அப்படின்னு இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலை வச்சுன்னு மற்ற இதை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் an isotope of carbon which contains 6 protons and 6 neutrons. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பார்த்தோம். அதுதான் வந்து அந்த இஸ் கால்டு மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ கார்பனுக்கு 6 ப்ரோட்டான் 6 நியூட்ரான் இருக்குது, அதனால் கார்பன் 12ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ
இதை வச்சு 1/12 வந்து ஸ்டாண்டர்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the symbol AMU is no longer used in the modern system and instead it uses the symbol U to denote the unified atomic mass. ஓகேங்களா? இப்போ the symbol இருக்கு இல்லையா AMU, இந்த AMU பார்த்தோம் இல்லையா, that is atomic mass, no longer used in the modern system. இந்த மாடர்ன் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, it uses a symbol U, caps U to எதுக்குன்னா to unified atomic mass அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை மெயினாக என்ன சொல்கிறோம், caps U ஞாபகம் வச்சுக்க, unified atomic mass. The mass of a proton or neutron is approximately 1 AMU. ஜென்ரலாக ஒரு புரோட்டானுடைய மாஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 AMUன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? Then coming to our relative atomic mass, considered as RAM. Okay, as an atom is very small, its absolute mass cannot be determined directly. ஒரு ஆட்டம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இட் இஸ் அப்சல்யூட் மாஸ் cannot be determined directly. அப்சல்யூட்னா அது கரெக்டான மாஸ், அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லலாம். பட் அப்சல்யூட் மாஸ் வந்து cannot be determined directly. ஸ்ட்ரைட்டாக நம்மளால் அதோடைய மாஸை டிட்டர்மைன் பண்ண முடியாதுன்றாங்க. The early pioneers of chemistry used to measure the atomic mass of an atom, that is atom, relative to an atom of other element. ஸோ நம்ம டைரெக்டாக இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ண முடியலைன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு எலமெண்ட் இல்லை ஒரு ஆட்டம் வச்சுட்டு அதை வச்சு நம்ம மற்றதை கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் 90 மார்க்ஸ் அப்படி இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி மீதி வரவங்களாம் எப்படி வராங்க. ஸோ இவங்க 89 எடுத்திருக்காங்க, ஓகே இவங்க 87 எடுத்திருக்காங்க, இவங்க 80 எடுத்திருக்காங்க, இவங்க 70 எடுத்திருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வச்சுட்டு நம்ம அது கூட வந்து ரிலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ன்றது தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ்னா அதோட இதை ரிலேட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாஸ் வச்சுட்டு அதோட மற்ற ஒரு எலிமெண்ட்டை நம்ம ரிலேட் பண்ணி சொல்கிறது தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஓகே, they measure the masses of equal number of atoms of 2 or more elements at a time. நம்ம ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டமோ இல்லை 2 ஆட்டமோ இல்லை அதுக்கும் மேலே உள்ள ஆட்டமையோ நம்ம அட் அ டைமில் பண்ண முடியும் அப்படின்றாங்க. எதுக்கு டு டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் மாசஸ். எதுக்கு நம்ம அதுமாதிரி கம்பேர் பண்ணால் ரிலேட்டிவ் மாசஸ் எப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இதுக்கு இவ்வளோ மாசஸ் இருக்குது அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. They established one element as a standard, gave it an arbitrary value of atomic mass. அதில் ஒரு எலிமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சிடுறோம், மீதி பார்த்திங்கன்னா நம்ம அதை வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் the standard value is gave arbitrary value of atomic mass and using this value they measure the relative mass of other elements. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ வச்சுட்டு அடுத்த உடைய எலிமெண்ட்ஸ் உடைய அட்டாமிக் மாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தட் தான் ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் அதர் எலிமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ த மாஸ் அப்டைன்ட் பை திஸ் வே இஸ் கால்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ நம்ம மாஸ் அப்சல்யூட்லாம் மெஷர் பண்ண முடியாத பட்சத்தில் ரிலேட் பண்ணி அதோடைய டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் யூனிட் நம்ம சொல்கிறோம். In the beginning, the mass of hydrogen atom was chosen as a standard and the masses of other atoms were compared with it. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துட்டு அதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக வச்சுட்டு ரிமைனிங் உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி அதோடைய மாசஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஏன் அப்படி பண்ணாங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐசோடோபிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரஜன். சரி, ஓகே, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஏன் ஹைட்ரஜனை வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஐசோடோபிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா? அதாவது சேம் எலிமெண்ட் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஸ்டார்டிங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதான் சேம் ஹைட்ரஜன் தான். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா H11, ஹியர் H12, ஹியர் H13. லேட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம் வாஸ் ரீப்ளேஸ்டு பை ஆக்சிஜன் ஆட்டம் as a standard. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் வச்சாங்க. ஏன் ஹைட்ரஜன் வச்சாங்கன்னா இது வந்து ஒரு ஐசோடோபிக் கேரக்டர், ஸோ இதை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஆட்டத்துக்கு மெஷர் பண்ணலான்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் என்ன பண்ணாங்க, ஆக்சிஜனை ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வச்சு ஸ்டாண்டர்டாக மெஷர் பண்ணுறாங்க. நவ்
the stable isotope of carbon, that is C12 with atomic mass 12 is used as a standard. ஓகேங்களா, இந்த ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பிறகு ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கார்பன் 12ன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். வித் அட்டாமிக் மாஸ் 12 is used as the standard for measuring the relative atomic mass of an element. ஸோ ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறாங்க, தென் ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறாங்க, ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்து கார்பன் 12 அப்படின்றத ஒரு ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம மற்ற எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, விச் தட் இஸ் கால்டு வாட் C12 ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இது எப்படி சொல்கிறாங்கன்னா இஸ் a ratio between the average mass of its isotopes to 1/12th part of the mass of a carbon 12 atom. இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் a ரேஷியோனா ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ. என்ன ரேஷியோ? பிட்வீன் எதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் சொன்ன எந்த ஐசோடோப்ஸ் இயர் கார்பனோட ஐசோடோப்ஸ், அதில் யூஸ்வலாக கார்பன் 12 இருக்குது, அதில் 1/12th பார்ட். ஓகேங்களா, 12 பாகத்தில் ஒரு பாகம் எடுத்துகிறாங்க. ஸோ 1/12th பார்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். ஓகேங்களா, இட் இஸ் denoted as A, isn't here AR. It is otherwise called the standard atomic weight அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் கண்டினியூஸ் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் லேட்டர். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.